உடல் ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய 5G உணவுகளை பத்தி சொல்ல போறேன். ஸோ இதை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப சொல்ல போற அந்த 5 உணவுப் பொருட்கள் நீங்க சாப்பிட்ற உணவோட சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல போறது பூண்டு. நம்ம சமைக்கக்கூடிய அந்த பொருட்களை ரொம்ப முக்கியமான தன்மை வகிக்கிறது பூண்டு தான். ஸோ அந்த பூண்டுல வைட்டமின் சி, வைட்டமின் B6, செலினியம், மேங்கனீசியம் சொல்லி பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்கு. ஸோ பூண்டு வந்து நீங்க சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஸோ அதனால பூண்டை வந்து குழம்புல போட்டு சாப்பிடலாம், சட்னியாக செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம்னா பச்சை மிளகாயை வந்து எடுத்துங்க அடிக்கடி. பச்சை மிளகாய்னு சொன்னால பல பேர் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுல நிறைய சத்துக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்க உதவுது. பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய வைட்டமின் இ சருமத்துல எண்ணெய் வழிவதை தடுக்கிறது உதவுது. மூளைக்கு தேவையான என்டோர்பின்ஸை வந்து உருவாக்கி மனநிலையை மேம்படுத்துது. பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்குது. மூச்சு குழாயில ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை பச்சை மிளகாய் வந்து சரிபடுது. சுவாச மண்டலத்தையும் இது மேம்படுத்துது. அடுத்து பார்த்தோம்னா இஞ்சியை வந்து அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளணும். என்ன காரணம்னா இஞ்சி அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே மாதிரி ரத்தத்துல கலந்துருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கும். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வை வந்து ஏற்படுத்தும். உடல்ல செரிமான பிரச்சனையில இருந்து பாதுகாக்க உதவும். செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே இஞ்சி தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம். அடுத்து பார்த்தோன்னா நெல்லிக்காயை வந்து யூஸ் பண்ணுங்க. தினமும் நெல்லிக்காயை வந்து உட்கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலும் 2 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்ல அவ்வளவு சத்துக்கு நெல்லிக்காய் மூலமா கிடைக்கும். ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். அது சர்க்கரையோடைய அளவை குறைக்கிறதுக்கு செய்யுது. உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்ட பிடிக்கலைன்னா நெல்லிக்காய் பொடியாக செஞ்சு சாப்பிடலாம், நெல்லிக்காய் ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம், நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் ஊறுகாய்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில நெல்லிக்காயை வந்து உணவுல சேர்த்துங்க. அடுத்து பார்த்தோன்னா கிரீன் டீ வந்து குடிக்கலாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ யூஸ் ஆகுதுன்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா உடல் எடையை குறைக்க மட்டும் கிடையாது, கிரீன் டீல நிறைய சத்துக்கள் இருக்கு. மன அழுத்தத்தை வந்து குறைக்குது, மன சோர்வு போக்குது, நாள் முழுக்க உடல் ஆற்றலா வச்சுக்கிறதுக்கு கிரீன் டீ வந்து உதவுது. நீரிழிவு நோய் எனப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தாராளமா கிரீன் டீ குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சாங்கன்னா சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்.